மாடு அதிகமா பால் கொடுக்கணுமா? அப்போ தண்ணி குடிக்கும் விதத்தை உடனே மாத்துங்க. மாடு தண்ணீர் குடிக்கும் விதத்திலேயே பல விஷயங்களை சொல்லுது. அனுபவம் இருக்கும் விவசாயிகள் அதை கவனித்தாலே அந்த மாடு எவ்வளவு பால் தரும் என்பதை யூகித்து விடுவார்கள். சில மாடுகள் தண்ணீரை குடிக்கும் போது மிக வேகமாக குடிக்கும், சில மாடுகள் மெதுவாக இடைவெளிகளுடன் குடிக்கும். இதனால் பின்னால் ஒரு பெரிய அறிவியல் காரணம் இருக்கிறது. மாட்டின் உடல் முழுவதும் தண்ணீரை அடிப்படையாக கொண்டது. அதன் செரிமானம் முதல் பால் சுரக்கும் வரை தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஆரோக்கியமான பால் மாடு ஒரு நாளில் 50 முதல் 80 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். அது குடிக்கும் வேகம் உடலின் சக்தியையும் பால் உற்பத்தி திறனையும் காட்டுகிறது. வேகமாக தண்ணீர் குடிக்கும் மாடுகள் உடலின் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை விரைவாக செய்கின்றன. இதனால் பால் சுரக்கும் கிரந்திகள் செயலில் இருந்து நிறைந்த பால் அளவை தரும். அதே சமயம் மெதுவாக தண்ணீர் குடிக்கும் மாடுகளுக்கு சில நேரங்களில் உடல் சோர்வு, செரிமான குறைவு அல்லது சூடு காரணமாக தாகம் குறைந்திருக்கும். தண்ணீரின் தரமும் இங்கே முக்கியமானது. சுத்தமான குளிர்ந்த மனமில்லாத தண்ணீரை மாடுகள் ஆர்வமாக குடிக்கும். ஆனால் உப்பு கலந்தது அல்லது துர்நாற்றம் கொண்டது என்றால் மாடுகள் குடிக்க தயங்கும். இதனால் உடலுக்கு தேவையான நீர் குறைந்து பால் அளவு குறையும். மாட்டின் உடல் தண்ணீரை சரியாக பெறும்போது மட்டுமே பால் உற்பத்தி கிரந்திகள் நன்றாக செயல்படும். மாடுகள் தண்ணீர் குடிக்கும் போது நாக்கை விரைவாக அசைத்து சத்தம் எழுப்பும். அவ்வாறு குடிக்கும் மாடுகளின் முகம் சீராகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் குடிக்க சலிப்பு காட்டும் மாடுகள் பெரும்பாலும் உடல் பலவீனத்தில் இருக்கும். இதை ஒரு பார்வையில் உணர்ந்தே அனுபவம் இருக்கும் விவசாயிகள் இன்று இந்த மாடு பால் நன்றாக தரும் அல்லது இன்று கொஞ்சம் குறையும் போல என்று கணிப்பார்கள். பால் உற்பத்தி ஹார்மோன்களும் தண்ணீருடன் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. மாடுகள் போதுமான அளவு தண்ணீர் குடித்தால் உடலில் இருக்கும் ஹார்மோன்கள் செயலில் இருந்து பால் உருவாக்கம் இயல்பாக நடக்கும். இதனால் மாட்டின் பால் சுரக்கும் வேகம் கூடும். ஆனால் தாகம் இல்லாமல் இருந்தால் அந்த ஹார்மோன்கள் சுறுசுறுப்பை இழந்து பால் அளவு குறைந்துவிடும். இதுவே ஏன் மாடு தண்ணீர் குடிக்கும் வேகம் அதன் பால் அளவை காட்டும் என்கின்ற கேள்விக்கு பதிலாகிறது. இது ஒரு யூகம் அல்ல, அனுபவமும் அறிவியலும் இணைந்தே ஒரு உண்மை. மாடு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறது, எவ்வாறு குடிக்கிறது என்பதை கவனிப்பது அதன் உடல்நிலையை பார்க்கும் முக்கிய வழியாகும். எனவே மாடு தண்ணீர் குடிக்கும் வேகம், அதன் ஆரோக்கியம், செரிமானம், பால் உற்பத்தி என அனைத்தையும் ஒரே நேரத்தில் காட்டும் ஒரு இயற்கை அளவுகோல்தான். இது நவீன ஆய்வுகள் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மாடு தண்ணீருடன் நட்பாக இருந்தால் அதன் பால் அளவு நிச்சயம் அதிகமாகும் என்பதே உண்மை.